சீமானுடைய அந்த 16 ஆண்டு கால உழைப்பு இந்தியாவிலேயே ஒரு கட்சி வந்து தனித்து போட்டியிட்டு அங்கீகாரம் பெறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அப்போது சீமான் அவருடைய உழைப்பையும் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கொள்கை நிலைப்பாட்டையும் அங்கீகரிக்கும் விதமாக சீமான் அவர்களை பொது வேட்பாளர் நிறுத்தணும். குறிப்பாக இந்த தேர்தல் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய சாதாரண ஒரு தமிழ் பிள்ளை நான், அவ்வளோதான். இங்கே ஏன் நம்ம சீமான் சட்டசபைக்கு போகணுன்றோம்? உரிமைகள் போகுது, பறிக்கப்படுது இல்லை? அப்போ அங்கே தட்டி கேட்கறது யார்? ஒரு கேள்வி சட்டசபையில் கேட்டால் அதிமுக கேட்டால் திமுக கேட்டால் நீங்கள் என்ன கொள்ளச்சிங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதான் போச்சு. நீங்கள் பண்ணாதே நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் என்ன நீங்கள் பண்ணல? என்னங்க இதெல்லாம் நடக்குது தானங்க. உங்களுக்கு வாக்களிச்சோன்னு சொன்னால் அங்கே பதில் இப்படி தான் வருது. சீமான் போனால் பதில் வருமா? இப்படி என் கேள்வி அதுதான். சீமான் போனால் இது இப்படி ஒரு பதில் வருமா? கோட்டை அதிரம்ல, அந்த நாளை தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். ஆமாம், நான் தமிழ் தேசியவாதி, நான் நாம் தமிழர் கட்சி தான் வாக்களிக்கிறேன், சீமானுடைய அரசியல் நான் விரும்புகிறேன், நாம் தமிழ் கட்சியோட கொள்கையை நான் விரும்புகிறேன், தமிழ் தேசியத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. எனக்கு ஒரே வார்த்தை தான் மீண்டும் இந்த காரணி பக்கத்தில் சரி. இன்றைக்கி எப்படி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க? திமுக ஆதரிச்சுன்னா திமுக போட்டி கொடுத்துச்சுன்னு போகிறீங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? விமர்சனன்றது தானே சார். சீமான் போட்டி வாங்கிட்டாரு, என்னையே சொல்கிறான். இது சீமான்ட்டு போட்டி வாங்கிட்டு போயிடும். சீமான் இது வரைக்கும் நான் ஒரு முறை கூட நான் சந்தித்ததே கிடையாது. அதுக்கான வாய்ப்பும் இல்லை, அந்த சூழலும் அமையலை. ஆனால் நான் சொன்னேன் சீமானை ஆதரிக்கிறதுன்னா சீமான் போட்டி வாங்கிட்டான்னு பேசுகிறேன். நாம் தமிழுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னா அவர் காசு வாங்கிட்டு பேசுகிறாருன்றான். சார் பேசுகிற பேசின்னு தான் சார் இருப்பான். அப்போ ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதுகில் குத்துற இந்த துரோகிகளோட நெஞ்சில் குத்துற சீமான் எவ்வளோ பரவாயில்ல. கொள்கை அடிப்படையில் முரண்பட்ட, சித்தாந்த அடிப்படையில் முரண்பட்ட சீமான் பரவாயில்ல, இந்த துரோகிகள் வேண்டாம். அப்போ இந்த இடத்துல சீமானை நம்ம இணைஞ்சி பயணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதோட முதல் கட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் கதை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் செக்குவர ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பல கட்டுக்கடைகள் சமீபத்தில் போயிட்டு இருந்தது. சீமானவர்களை பொது வேட்பாளர் நிறுத்துவாங்க, சீமானவர்கள் அம்பாசமுத்திரத்தில் போத்திடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் சீமானவர்கள் வாய் திறந்து பேசாமையே இருந்தார் அந்த விஷயத்தில். நான் இப்போது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இந்த 2026 வரக்கூடிய இடைத்தேர்தலை நான் போட்டியிட போகிறேன் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நீண்ட எதிர்பார்ப்பு, அறிவித்த உடனே நான் சொல்கிறேன், அதை இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக சில பேர் சந்தேகமாக பேசியிருந்தாங்க. நான் ஊர்ஜிதமாக நமக்கு சில தகவல் வரும். அதுக்கான முன்னெடுப்பு பார்த்திங்கன்னா திமுக தரப்புலையும் சரி, அன்புமணி முதல்ல ஒரு புள்ளி வச்சார். அதுக்கு பிறகு முதல்ல அவங்க தான் சொன்னாங்க, அன்புமணி தான் சொன்னார், சீமானை பொது வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை இப்போ நான் சொல்லிடுறேன். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்பாவும் மகனும் இணையணும்னு பேசின ஒரு நபர் சீமான், ஒரு தலைவர். அதாவது டாக்டர் அன்புமணியும் டாக்டர் ராமதாசன் அப்பாவும் மகனும் இணைஞ்சி இணையணும், ஒன்றா சேரணும் அப்படி சொன்னார். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா, நானும் ஒரு மகன் தான் டாக்டர் ஐயாவுக்கு அப்படி சொல்லி சொன்னார். பல கட்டத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியும் சீமானவர்களும் கூட இணைஞ்சு போட்டியிடறதுக்கான வாய்ப்பு கூட கடந்த காலத்தில் சிலது பேசப்பட்டது. ராமதாஸ் அவர்களே விருப்பமாக? ஆமாம், பேசப்பட்டதுலாம் இருக்குது. ஸோ அதனால் இப்படி ஒரு ஒரு நல்லுறவு இருக்குது. முதல்ல அது அன்புமணி தான் அறிவிக்கிறேன். அதை கலந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், திமுக தரப்பு தாய்மாமன் சீர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன், அப்போவே அது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் நகர்வு இருக்குது. அதை வெளிப்படையாக பேசுகிறது அது நாகரிகம் இருக்காதுன்றதுக்காக நம்ம அதை வெளிப்படையாக இப்போ நம்ம பேசலை. ஆனால் அதில் ஒரு அரசியல் நகர்வு நம்ம அதை பார்த்தோம். அது ஒரு தமிழ்நாட்டோட நலனுக்கு அது கண்டிப்பாக அது தேவை. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே திமுகவும் என்ன செய்யுது, திமுக மட்டுமே இல்லை, அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இன்னும் பிற கட்சிகள், பல கட்சிகள், அது அதிமுக கூட அதில் அடங்கும். சீமானுடைய அந்த 16 ஆண்டு கால உழைப்பு இந்தியாவிலேயே ஒரு கட்சி தனித்து போட்டியிட்டு அங்கீகாரம் பெறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அப்போது சீமான் அவருடைய உழைப்பையும்
நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கொள்கை நிலைப்பாட்டையும் அங்கீகரிக்கும் விதமாக, நல்லா புரிஞ்சுக்கணும், சீமானுடைய உழைப்பையும் நாம் தமிழர் கட்சி தொண்டருடைய உழைப்பையும் கட்சியின் கொள்கையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விதமாக சீமானவர்களை பொது வேட்பாளர் நிறுத்தணும். குறிப்பாக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கருத்து கணிப்பு வெளியிடும் போது எக்ஸிட் அந்த போலிங் ரிசல்ட் வரும்போது 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே சொல்லும்போது 4வதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிற, மற்றவை, எல்லா ஊடகமும் அதை செஞ்சாங்க. பிற, மற்றவை. ஆனால் 1லேருந்து 6 காமிச்சாங்க, 9 கூட காமிச்சாங்க ஒரு சில நேரத்தில். அப்போ அந்த பிறன்றது யார், மற்றவைன்றது யார்? இது வந்து விஜயோட அந்த குரலையே ஒலிக்கிற மாதிரி இருக்கும். மற்றும் சிலர் அப்படி சொல்கிறார் இல்லையா, அந்த மற்றும் அதுதான் வந்து எக்ஸிட் போலிங்லேயும் வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேட்டால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை தனித்து போட்டிக்கிறதுனாலேயே அந்த கட்சியை வந்து எக்ஸிட் போலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து உறங்கினேன். சீமான் அவர்கள் ஏன் அந்த ஊடகங்களை புறக்கணிச்சார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல பேருக்கு தெரியல ஏன் சீமான் வந்து ஊடகங்கள் புறக்கிறார். இதெல்லாம் ஒரு காரணம். மற்றும் சில, மற்றவை, பிற, இப்படியான வார்த்தைகள் பண்ணும். அப்போ அந்த 1லேருந்து 10ன்றது யார், 1லேருந்து அந்த 6 யார், மற்றவையில் யார், மற்றவைனா யார்? அப்போ அதுவும் குறிப்பாக ஒரு சீட்டு வரும்னு வேற சொல்லிங்க. அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் தான். இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் வந்து ஊடகங்களே கொடுக்க மறுக்கும்போது அதை கடந்து உங்களுக்கு பல விஷயம் சொல்ல முடியும். மாநாட்டு பந்தலில் பல நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை இருட்டடி பண்ணாங்க. கூட்டத்தை காட்டுறதை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரவஞ்சனை நடந்துச்சு. இன்னொரு பக்கம் நடிகர் வந்து நின்னார், உட்காந்தாரு, பறந்தார், திரும்பி பார்த்தாரு, குனிஞ்சி பார்த்தாருன்னு செய்தி. வீட்டை விட்டு வெளியே வந்தார். வீட்டை விட்டு வெளியே வந்தார், சூரியனை பார்த்தாரு, வானத்தில் வந்து மொட்டை மாடிக்கு போய் வந்து நிலாவை பார்த்தாரு. சாட்டை சொல்கிறது ஞாபகம் இல்லை இல்லை அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி அவர் கையில் அவரே சாப்பிட்டாரு, நிறைய வந்தது இல்லை. அப்போது இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ஒரு கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் இந்த ஊடகங்கள் எல்லாமே செயல்படுறதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து ரிசல்ட்டெல்லாம் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லைனாலும் கூட ஒரு ஆட்சின்னு ஒன்று வந்து இங்கே இருக்கிற வந்து திராவிட கட்சிகள், கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட முதுகில் குத்திட்டு, இதில் முதுகில் குத்துனதே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக குத்துனாங்க. கம்யூனிஸ்டுகள் ஒரு விதமாக குத்துனாங்க, வந்து முஸ்லீம் லீக் ஒரு விதமாக குத்துனாங்க. அண்ணன் திரும்ப வந்து ரொம்ப நயமாக குத்துனார். எப்படின்னாக்கா வந்து ஸ்டாலின் முதுகில் நல்லா ஆயில் தடவிட்டு, இது கத்தியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீஸ்லாம் தடவிட்டு, இது அப்படி தான் முதுகில் நல்லா வந்து எண்ணெயை தடவிட்டு ஸ்டாலின் முதுகில் வலிக்காமல் இறக்குறாங்க. ஆமாம், கத்தி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ்லாம் தடவிட்டு மெதுவாக அப்படியே சறுக்குன்னு மெதுவாக இறக்குற மாதிரி அப்படி தான் வந்து இறக்குனாரு. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆராசா தான் ஆராசா பேசுகிறதோட நான் டிஃபர் ஆகலை. அவர் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இப்படி கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் தான். கரெக்ட். அவர் பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. இவங்கெல்லாம் துரோகி கும்பல். அதை விட ஒரு கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வைகோ தான். வைகோ குத்துறது வந்து அது வேற ஒரு தினசாக இருக்குது. அவரால் டக்குன்னு குத்தம் இல்லை, அவரால் குத்தம் இல்லை, வயசாகிடுச்சு. ஏன்னா ஒரு போர்வால் மொக்கையாயிடுச்சு, போர்வால் வந்து மொக்க கத்தி ஆயிடுச்சு, துருப்பிடிச்சி. அப்போது ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, முதுகில் குத்துற இந்த துரோகிகளோட நெஞ்சில் குத்துற சீமான் எவ்வளோ பரவாயில்ல. கொள்கை அடிப்படையில் முரண்பட்ட, சித்தாந்த அடிப்படையில் முரண்பட்ட சீமான் பரவாயில்ல, இந்த துரோகிகள் வேண்டாம். இதுதான் புரிஞ்சுக்கணும். என் மேலே சில வருத்தங்கள் சில பேருக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளபடியே சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சீமான் அவர்கள் வந்து நீங்கள் தனித்து போட்டிடுறதை நீங்கள் வந்து கூட்டணிக்கு போடணும். நோக்கம் அது கிடையாது. சீமான் மாதிரி மற்ற சில பேர் இருக்கிறாங்க, நான் தவிர்க்க முடியாமல் இதை சொல்கிறேன். எனக்கு அது யார் மீதும் எனக்கு காயம் கிடையாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து சீமான் தனித்து போட்டிட்டு அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுவார். அது காலம் கடந்து எப்போ நடக்கிறது அது. ஆனால் இன்றைக்கி என்ன இருக்கிற அத்தனையும் பறிபோகுது, அத்தனையும் பறிபோகுது. இந்த விஜய் இன்றைக்கி வராமல் தடுத்திருக்க முடியும். யாரால்? சீமான் நினச்சிருந்தாருன்னா தடுத்திருக்க முடியும். கடந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பொதுநல திட்டத்தோடு சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி ஒரு கூட்டணிக்கு போய்ட்டாலும் இங்கே விஜய் வந்திருக்க முடியாது. சில பேர் சொல்கிறாங்கல்ல, எப்படி வந்தார், இவர் எப்படி வந்தார், அவர் எப்படி வந்தார். சீமான் இப்போ விஜய் வந்ததுக்கு காரணம் சீமான் தான். விஜய் சீமான் தோற்றதுக்கு காரணம், நாம் தமிழ் தோற்றதுக்கு காரணம் விஜய்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இங்கே மாறுபட்டு சொல்லணும், டிஃபராக சொல்லணும் கிடையாது.
இன்றைக்கி விஜய் வந்து உட்காந்துறதுக்கு காரணம் சீமான்னு நான் சொல்லுவேன். அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. இங்கே பல அரசியல் புலனாய்வாளர்கள்லாம் வந்து ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் சீமானையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பாக ஒரு கணக்கை சொல்லி எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து சீமானுக்கு வந்து சட்டசபைக்கு போகிறதுக்கு வழியை சொல்லு. இந்த 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 கணக்கெலாம் வேணாம். நீங்கள் தனித்து போட்டிடுங்க, கூட்டணியில் போட்டிடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. சீமான் சட்டசபைக்கு போகணும், அது வழியை சொல்லு. அது வழி சொல்லணும்னா அதுக்கு இல்லை மோடிக்கு ஒரு துண்டை போடு, ஸ்டாலினுக்கு ஒரு துண்டை போடு, எடப்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை போடு, ஆளுக்கு ஒரு துண்டை போட்டு சீமானுக்கு ஒரு துண்டை போடு. அப்படி பேசுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி இப்போ நம்ம அழுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டும் கிடையாது. தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய சாதாரண ஒரு தமிழ் பிள்ளை நான், அவ்வளோதான். இங்கே ஏன் நம்ம வந்து சீமான் சட்டசபைக்கு போகணுன்றோம்? உரிமைகள் போகுது, பறிக்கப்படுது இல்லை. அப்போ அங்கே தட்டி கேட்கறது யார்? ஒரு கேள்வி சட்டசபையில் கேட்டால் அதிமுக கேட்டால் திமுக கேட்டால் நீங்கள் என்ன கொள்ளடிச்சிங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதான் பதில். நீங்கள் பண்ணாதே நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் என்ன நீங்கள் பண்ணல சார்? 3 வயசு குழந்தை கற்பழிக்கப்படுது சார், ஆதரவளிச்சுனா. உங்கள் ஆட்சியில் 2 வயசு குழந்தைய கற்பழிச்சிங்களே. நான் அதரெல்லாம் பேசுகிறேன், அவள் தான். புரியுதுங்களா? அப்படி தான் இப்போ பதில் இருக்குது. அதிமுக கேட்டாலும் அதான் பதில், திமுக கேட்டாலும் அது பதில். நீங்கள் கொள்ளடிச்சிங்க, ஊரடிச்சு ஒலையில் போட்டிங்க. முதல்ல பொள்ளாச்சி சம்பவம். பொள்ளாச்சி இருக்குது. நீங்கள் ஏயு மேட்ரு என்னங்க இதெல்லாம் வந்து நடக்குது தானங்க. உங்களுக்கு வந்து வாக்களிச்சோன்னு சொன்னால் அங்கே வந்து பதில் இப்படி தான் வருது. சீமான் போனால் பதில் வருமா இப்படி? என் கேள்வி அதுதான். சீமான் போனால் இது இப்படி ஒரு பதில் வருமா? கோட்டை அதிரம்ல. அந்த நாளை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். நான் சாதாரண நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சாதாரண ஒரு தொண்டனுடைய கடைசி தொண்டனாக இருந்து கூட நான் எதிர்பார்க்கறது உங்களுடைய புள்ளி ஓர கணக்கெலாம் எனக்கு தேவையில்லை. இந்த சாதிக்குள்ளே ஓட்டு, அந்த சாதிக்குள்ளே ஓட்டு, இந்த சாதி சீமானுக்கு ஓட்டு போட்டுறோம், அந்த சாதி சீமானுக்கு ஓட்டு போட்டுறோம், இந்த கதைலாம் எனக்கு தேவையில்லை. சீமான் சட்டசபைக்கு ஓட்டு வழி சொல்லு. வழி தெரிலல்ல, இப்போ மூடி நிறுங்க. இயற்கையே கொண்டு போகுது சீமானை, காலம் கொண்டு போகுது கோட்டைக்குள்ளே. அதுக்கு நீங்கள் ஒரு முட்டுக்கட்டை போட்டுறாதீங்கன்னா எனக்கு இந்த கணக்கை சொல்லி அந்த கணக்கை சொல்லி இந்த புள்ளி ஓரம் அந்த புள்ளி ஓரத்தெலாம் சொல்லி இதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுறாதீங்க அப்படின்னு நான் உள்ளபூர்வமாக நினைக்கிறேன். இன்றைக்கி காலமே கொண்டு போகுது. காலமே இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே ஒன்று திரண்டு அத்தனை கட்சிகளும் திரண்டு ஒரு கட்டத்தில் சீமானை கோட்டையை நோக்கி தள்ளுது. போகட்டும், அதுக்கு முட்டுக்கட்டை போடாமல் இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தேர்தல் 31 தேர்தல் இருக்குது சார். அதுக்கப்புறம் அது கூட்டணிக்கு போகிறது சீமான் முடிவு எடுத்துப்பார். ஆனால் இன்றைக்கி காலம் இயற்கை கொண்டு போய் சீமானை கோட்டைக்குள்ளே தள்ளுது. உள்ளே போகட்டும். தமிழ்நாட்டு நலனுக்காக நான் சொல்கிறேன், மீண்டும் நான் சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. உள்ளே போனால் அங்கே ஒரு பிரேமலதாவும் அந்த சௌமியாவும் மட்டும்தான் அங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆம்பளைகளாக தெரியுறாங்க. என் கண்ணுக்கு 2 ஆம்பளைங்க தெரியுறாங்க. ஒன்று பிரேமலதா, சௌமியா. அப்போ அங்கே ஒரு ஓஜி தேவையில்ல, ஒரிஜினல் ஆம்பளை தேவையில்ல. பெண்கள் 2 பேருமே ஆம்பளையாக தெரியுறாங்க நம்ம கண்ணுக்கு. அப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஓஜின்றீங்கல்ல, அங்கே ஒரு ஒரிஜினல் ஆம்பளை தேவையில்ல. ஏன்னா மீட்டு யாரும் அதுக்காக நான் யாரையும் கேவலப்படுத்துகிற நோக்கத்தில் நான் சொல்லலை. நான் சொல்ல வந்த ஆம்பளை இந்த இடத்துல எதை நான் சொல்ல வரேன்னா, இஷ்யூவை பேசுறது, பிரச்சனைகளை பேசுறதுக்கு, எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு பொட்டி பாமா அடங்கிடுறீங்க. ஊழல் நாளைக்கு ஈடுன்னு சொன்னோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் சரண். நான் ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லலை. உதயநிதி அவருடைய பேச்சுக்கு போது பக்கத்தில் உட்காந்தது கேஎன் நேரு முகத்தில் அப்படி ஒரு பயரேக தெரியுது. அப்படி ஒரு பயரேக தெரியுது. நீங்கள் பாருங்க வேணா, பேசவே மாட்டேன் சார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் இழிவுபடுத்தி பேசுகிறார் சார். இன்னைக்கு இருக்கிற ஒரு முதலமைச்சர் எதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் பல்ல காமிச்சு சிரிச்சுட்டு இருக்கிறார் சார். நீங்கள் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் தானே சார் உட்காந்துருந்தாங்க. நாளைக்கு உங்களையும் தானே பேசுவார். எப்படி சிரிப்பீங்க நீங்கள்? பிரச்சனை இப்போ எங்களுக்கு அது கிடையாது. அப்பாவை காணோம் இதெல்லாம் நீங்கள் குளத்தூரில் போய் தேடுங்க, அப்பா கிடைப்பார். கக்கூசில் குப்பைத்தொட்டியில் இந்த சர்க்கார் படத்தில் ஒரு வசனம் வரும் சார், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சர்க்கார் படத்தில் ராதாரவி ஒரு வசனம் பேசுவார். அண்ணன் ராதாரவி அண்ணங்கிட்ட நான் எப்போ போய் உட்காந்தாலும் எதனா ஒரு படத்தில் நான் ஒரு வசனத்தை கேட்பேன். வந்தான்னா பாட்டு பாட சொல்லுவான். அவரு இல்லை நான் பாட சொல்லுவேன். நாங்கள் போனோன்னா கேட்டேன், ஆனால் இந்த பூவே செம்பூவே அப்படி ஒரு பாட்டு பாடினீங்களே, கார்த்திக் படம் உங்களுக்கு தெரியும். பூவே செம்பூவே
அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்கன்னு சொன்னேன். பாடினார். அதே மாதிரி வசனங்கள் வந்து சில வசனங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு சொல்லிட்டு இந்த வைதேகி காத்திருந்தால் இந்த மாதிரி சொன்னால் அந்த மாதிரி சில வந்து பேச சொல்லுவான் அண்ணன்ட்ட. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சர்க்காரில் ஒரு வசனம் பேசுவார். இந்த பிராண்டுன்னு சொல்லி பேசுவார். குப்பை தொட்டிலேருந்து கோபுரம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அந்த தலைவன் படத்தை வச்சிருக்கிறேன்டான்னு ஒரு வசனம் பயங்கரமாக இருக்கும். அந்த வசனம் தெறிக்க விடுவார் ராதாரவி. அந்த வசனம் இது குப்பை தொட்டிலேருந்து கோபுரம்லேருந்து எங்கள் தலைவனுடைய படத்தை வச்சிருக்கேன்டா பிராண்டுடான்னு. குளத்தூரில் போனால் யார் முதலமைச்சர் சந்தேகம் வருது நமக்கு. இது குளத்தூர் தொகுதியில் போனால் முதலமைச்சர் விஜயா ஸ்டாலினான்னு சந்தேகம் வருது. ஏன் சொல்லுங்கள்? ஃபுல்லாக ஸ்டாலின் அவர்கள் ஃபுல்லாக ஸ்டாலின் இருக்கு. விஎஸ் பாபுன்னு ஒருத்தர் அங்கே ஜெயிச்சா மாதிரியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் திருமண பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் 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 ஸ்டாலின். இவர் இந்த எந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு தெரியல முதலமைச்சர். அப்பாவை காணோம், அதுதான் ஸ்டாலின் சொல்கிறார். அப்பாவை காணோம்னா நீ வந்து மக்களுடைய மனசில் தேடுங்க. உள்ளபடியே குளத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படியே குளத்தூர் ஆடி போச்சு அதெல்லாம் கிடையாது. ஒரு 7000 ஓட்டு வித்தியாசம் தான். அது ஏதோ 2 தெருவில் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம வந்து முட்டு விடுறதுக்காக பேசலை. ஆனால் உண்மை என்னன்றதை பேசுங்க. ரெண்டாவது அது பிரச்சனை இல்லைல்ல. இப்போது சட்டசபையில் அதுவாக பிரச்சனை. இப்போது அவர் தான் தோத்துட்டாருல்ல, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கல்ல. குளத்தூருக்கு என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்கள். விஎஸ் பாபு சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்கள்? ஏன் சொல்லுங்கள்? குளத்தூருக்கு இதை செய்யணும்னு சொல்ல முடியாது. சொல்லுங்கள். எல்லாம் அங்கே எல்லாம் செஞ்சுட்டாங்க. அது சரியாக விளம்பரப்படுத்தலை. அது விளம்பரப்படுத்தலை. அங்கே ஆல்ரெடி வந்து தங்கத்தை ஊற்றிட்டாங்க சார். இது முதலமைச்சர் ரோட்டில் ஜல்லிக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைடூரியம் போட்டு தான் ரோடே போட்டிருக்கிறாங்க. உண்மை இது. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லதா இருக்கும். உண்மை தான். அப்படி இருக்குது. கல்யாண மண்டபம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வந்து பெரிய ரொம்ப மாடர்னாக இருக்குது, நவீனமயமாக இருக்குது. லைப்ரரிஸ் எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும் குளத்தூருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். விஎஸ் பாபு சொல்லுங்கள் சார். குளத்துக்கு விஎஸ் பாபு என்ன செய்ய சொல்லுங்கள்? சட்டமன்றத்தில் இருக்கார் அவர். இருக்கிறாரு, உட்கார்றாரு, வராரு, கொட்டாய் விடுறாரு, வானத்தை பார்த்து இப்படி எதனா பண்ணுறாரா? இப்படி இதோ அங்கே இப்படி பண்ணார். சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, போன்ட்டாங்க. எது எப்படி கிளம்பு அப்படின்னாங்க. இப்போ வந்து விட்டத்தை பார்த்துன்னு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம பிரச்சனை வந்து இந்த ஸ்டாலினை காணோன்னு சொல்கிறதும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கை சங்கீதாவை போய் வந்து மேற்கோள் கட்டி பேசுறதுலாம் நல்லது கிடையாது. அது வந்து பாவத்தை சுமக்கிறது சமம். அது திமுக தரப்பில் செஞ்சாங்கன்னா அது கண்டிக்கிறோம், பயங்கரமாக கண்டிப்போம். இன்னும் இந்த லெவல் போனோம்னா அது மீண்டும் மீண்டும் வந்து சங்கீதாவையும் வந்து ஜேசன் சஞ்சய் சீர்ந்தாங்கன்னா ரிப்ளை வேறு மாதிரி வரும். அது நல்லது கிடையாது. நம்ம இதுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. இந்த கேஸு, கோர்ட்டு கேஸு, வழக்குக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. திமுகவுக்கு இது எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஒருபோதும் அந்த மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்கிறேன், சங்கீதாவை வந்து நீங்கள் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் அவங்களுக்கு நீங்கள் வந்து டச் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு தனிப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் வந்து போட்டுக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து அந்த வழக்கை எதிர்கொள்கிறார், அது வேறு. நீங்கள் மோத வேண்டியது முதலமைச்சரோட மோத அரசியல் ரீதியாக அதை பண்ணுங்க. அதை விட்டு புள்ள பொண்ணு எல்லாரையும் நம்ம வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்ம இறங்கி பேச வேண்டிய சூழ்நிலை வரும். இது எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். நான் ஜூனியர் விகடனில் சமீபத்தில் ஒரு கட்டுரையை படிக்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. இது மாதிரி பொது வேட்பாளர் அம்பாசமுத்திரம் சீமா நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பல நாட்களாக பேச்சுக்கள் நம்மளே முந்தைய காணொலியில் பேசியிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி திமுகவுடைய மூத்த உறுப்பினர்கள் பல பேர் வந்து ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறாங்க, சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த கட்டுரையில் படிக்க முடிஞ்சது. வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு கணக்குகள் வந்து வெற்றிக்கான கணக்குகள் போடணும். இவ்வளோ காலம் வந்து 16 ஆண்டு காலம் வந்து உழைச்சாச்சு. அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வந்து இருக்குது. இந்த அங்கீகாரத்தை தக்க வைக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு வந்து கண்டிப்பாக வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வேண்டும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போது இருக்கிற இந்த 2 திராவிட கட்சிகள் கரைஞ்சாச்சு. ஒரு கட்டத்தில் கரைஞ்சி தான் நிற்கிது. நீங்கள் வாக்கு சதவீதத்தில் நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அறுதி பெரும்பான்மை உங்களுக்கு இல்லைனால் கூட தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கி வந்து டிவிகே இருக்குது. இப்போ இன்னொரு கட்சி வந்து ஐஸ் கட்டி மாதிரி வேகமாக கரைஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலம் குறைஞ்ச இடத்துல இருக்குது. கடந்த காலத்தில் இது மாதிரி ஒரு நிலை வந்து அதிமுக வந்தபோது விஜயகாந்த் என்கின்ற ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி, அன்றைக்கி அவருக்கிற 8% தான், அப்படி ஒருத்தர் தேவைப்பட்டார். அன்றைக்கி அந்த விஜயகாந்த் இடத்துல எப்படி தேவைப்பட்டதோ அதிமுகவுக்கு, எப்படி அந்த கூட்டணி ஃபார்முலா எப்படி வந்து சக்ஸஸ் ஆச்சோ அதே மாதிரியான சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது ஒரு நிமிஷம், அப்போது திமுக என்ன நினைக்குதுன்னா, இந்த துரோகிகளை தூக்கி சுமக்கிறத விட நம்ம கொள்கை எதிரிக்கிட்டே நம்ம வந்து உட்காந்து பேசிக்கலாம்.
ஸோ இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமே. இந்த கூட்டணிலாம் நிரந்தரமான கூட்டணி, தேர்தல் கூட்டணி மட்டுமே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்மளோட சேர்ந்து பயணிக்க நினச்ச அந்த கட்சிகள் எல்லாமே வந்து முதல்ல குத்திட்டு போயிட்டான். இனி மீண்டும் வந்து அந்த கட்சிகள் வேண்டாம். அந்த காங்கிரஸோட சரி வந்து மற்ற கட்சிகள் இந்த விசிகா உட்பட மற்ற கட்சிகள் வந்து தேவையில்லை. அப்போ நம்ம நிரந்தரமான வந்து ஒரு பார்ட்னர் நமக்கு தேவை. அப்போ இந்த இடத்துல வந்து சீமானை வந்து நம்ம வந்து இணைஞ்சி பயணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதோட முதல் கட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தை, சீமான் பாதையில் தான் இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கிறார். எப்படி சொல்ல வரும்னா, தனித்து போட்டியின் என்பதில் வந்து தனித்து போட்டியில் வந்து பேச்சு வந்து திமுக தரப்பு வந்திருக்கு. இது வரைக்கும் கூட்டணியிலே போயிட்டு இருந்தவங்க நாம் தனித்து போட்டிடுவோம் அப்படின்ற ஒரு குரலை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முன்மொழிகிறாங்க. ராசாவும் அதை முன்மொழிகிறார். நம்ம தனித்து போட்டினா அறிவிங்க தலைவரை. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனித்து போட்டிட்டு கேட்டினா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தனித்து போட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2% 3% வித்தியாசம் தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக முன்னிலையில் இருக்கும். ஆனால் தனித்து போட்டிட்டால் தான் நாம் தமிழ் கட்சி பெறக்கூடிய அந்த 8% ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ கூட்டணிக்கு போகும்போது நீங்கள் என்ன சார் 35% 40% காட்டுறீங்க. நீங்கள் எல்லோரும் தனித்து நில்லுங்க. அப்போ எவ்வளோ டிஃபர் ஆகுது பார்ப்போம். இந்த திமுகவுக்கும் இந்த அண்ணா திமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகும்? 1% 2% அவ்வளோதான், இல்லை 3% ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்றைக்கி இந்த 8% தாண்டி வந்து சீமானவர்கள் வந்து ஒரு 15% அடைஞ்சிருப்பார். இங்கே பல உள்ளடிகள் நடந்துச்சு, ஒரு கவர்ச்சி அரசியல்லாம் இருந்ததுனால இந்த பின்னடைவு தான். பல பேர் நினைக்கிறாங்க சீமான் வந்து விஜய் எதிர்த்து பேசுனால அவருடைய ஓட்டு சதவீதம் குறைச்சி. அதான் போங்கடா முட்டாள் இருக்கு. சீமானை எதிர்த்து இறங்கி அடிச்சதுனால தான் அந்த 4% நின்றுச்சு. கரெக்ட். பல பேர் தப்பாக பேசியிருக்கிறான். விஜய் வந்து எதிர்த்ததுனால அவருக்கு வந்து அந்த 8% போயிடுச்சு, 4% ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் அந்த 4% நின்னதுக்கு காரணமே விஜய் துணிச்சல் அடித்ததுனால தான். இன்னைக்கு தான் இறங்கியிருக்கிறாங்க டிஎம்கே. இப்போ தான் புரியுது. இவங்க ஒதுங்கி போனாங்க, அதிமுக ஒதுங்கி போச்சு. அதான் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு. சின்ன ஒரு எக்ஸாம் நீங்கள் எடுத்துங்க. சட்டசபையில் அப்பாவை கடன் தேர்னார்ல, இதனால் அந்த தைரியம் வந்துச்சு. நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுக்கு யாருமே இல்லை, போயிட்டாங்க சார் வெளியில், எழுந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு. இதே சபைக்குள்ளே இருந்தாக்கா இப்படி ஒரு வார்த்தை வந்து இந்த செய்கை காட்டுறதுக்கெல்லாம் வந்திருக்குமா? வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எழுந்து வெளிநடப்பு பண்ணுறீங்க. முதல்ல இந்த வெளிநடப்பு கான்செப்டே முதல்ல வந்து தப்பு. சேரை விட்டு உட்காந்து தரையில் உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணுங்க உள்ளே. ஆனால் உள்ளே இருந்து போகிறோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? வெளிநடப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கோம். அது சௌகரியமாயிடுச்சு. இது தான் பிரச்சாரத்திலும் நடந்துச்சு. நம்ம விஜய் எதிர்க்க வேண்டாம். இப்போ அப்படியே மெல்ல மெல்ல ட்ரெண்டு மாறுது. விஜய் எதிர்த்தா தான் வந்து அரசியல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெண்டு மாறிடுச்சு. விஜய் எதிர்த்தா வந்து மக்களே வந்து விரும்புகிறாங்க. என்னங்க ஏங்க ஒதுங்கி போனோம்? அதிமுக அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை தவிர்த்தாங்க. விஜய் விமர்சிக்க வேண்டாம். அதான் பல பைத்தியம் சொல்கிறான்னு கேட்டால் வந்து சீமான் வந்து விஜய் எதிர்த்தனால தாங்க அவருக்கு போச்சு. இப்போ நான் கேட்குறேன், விஜய் எதிர்க்கவே இல்லை ஆதரிச்சே இருந்தாலும் வச்சுங்களேன், என்ன நடக்கும்? 12% ஆகிட்டு இருக்குமா? 8%. இந்த 4% நின்னதுக்கு காரணமே இறங்கி போல்டாக அடித்தாங்க. சாட்டை துறைமுறை நாட்டம் மற்ற எல்லாருமே வந்து இறங்கி அடித்ததுடைய விளைவு தான் இந்த 4% நின்றுது. இதுதான் உண்மை. ஸோ இதனால் நாம் தமிழர் கட்சியிலையும் சில பேர் தப்பாக சில கணக்கெலாம் சொல்கிறாங்க சார், சில டேட்டாஸ். நம்ம அவங்க தேவையில்லாமல் அவங்ககிட்டலாம் நம்ம இப்போ வந்து பேசிடலாம். ஆனால் அது வந்து ஏதோ நம்ம ஒரு பெரிய தோரணையில் நம்ம ஏதோ அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஆகுது. நமக்கு அது வேலை கிடையாது. நம்ம வந்து அந்த இடத்துல அதுவும் சீமான் பார்த்துக்கிட்டோம். சீமான் வந்து அவருக்கும் எல்லா அரசியல் புள்ளி வர கணக்கு எல்லாமே தெரியும் தான், கூட இருக்கக்கூடிய எல்லாரும் தெரியும் தான். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கணக்கு சொல்கிறது. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல நிற்கணும். ஆமாம், நான் தமிழ் தேசியம் வந்து நான் நாம் தமிழர் கட்சி தான் வாக்களிக்கிறேன், சீமானுடைய அரசியல் நான் விரும்புகிறேன், நாம் தமிழ் கட்சியோட கொள்கையை வந்து நான் வந்து விரும்புகிறேன், தமிழ் தேசியத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல, சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸாக இருங்க. ஆனால் உங்களுக்கு அந்த எந்த ஐடியாலஜியும் கிடையாது. நீங்கள் திடீர்னு மோடி ஆதரிப்பீங்க, திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஸ்டாலின் ஆதரிப்பீங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆதரிப்பீங்க, எந்த கணக்கும் கிடையாது. அப்படியே சீமானியும் வந்து அப்போ சேர்த்துப்பீங்க பேரளவுக்கு. நமக்கு அப்படி கிடையாது. எனக்கு ஒரே வார்த்தை தான் மீண்டும் இந்த காணொலி பார்க்குறது. சரி, வந்து இன்றைக்கி வந்து எப்படி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, திமுக ஆதரிச்சுன்னா திமுக போட்டி கொடுத்துச்சுன்னு போகிறீங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? விமர்சனன்றது அதானே சார்.
சீமான் போட்டி வாங்கிட்டாரு, என்னையே சொல்கிறான். இது சீமான்கிட்ட போட்டி வாங்கிட்டு போயிடுறேன். சீமான் இது வரைக்கும் நான் ஒரு முறை கூட நான் சந்தித்ததே கிடையாது. அதுக்கான வாய்ப்பும் இல்லை, அந்த சூழலும் அமையலை. ஆனால் நான் சொன்ன சீமானை வந்து ஆதரிக்கிறதுன்னா சீமான் போட்டி வாங்கிட்டான்னு பேசிட்டுருக்கான். நாம் தமிழுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னா அவர் வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறான்றான். சார் பேசுகிறவன் பேசின்னு தான் சார் இருப்பான். அப்போ வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? டிஎம்கேல வந்து போட்டி வாங்கி இப்போ நான் கேட்குற வெளிப்படையாக தாய்மாமன் சீரே பண்ணிட்டாரு. வந்து அவர் திமுக சொந்த ஒரு அமைச்சர் தான். ஸோ இதெல்லாம் வந்து இவன் பேசுகிறான் அதை பேசுகிறான்றதுக்காக நம்ம வந்து அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் டிவி கேட்க ஓட்டு போடல. என் குடும்பத்தில் இருக்க சில பேர் ஓட்டு போட்டது உண்மை, ஒரே ஒரு ஓட்டு போச்சு. மற்றவர்கள் வந்து போடலைன்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன பார்த்து இருக்கிறோம். ஆனால் உள்ளே 4 ஓட்டு வந்து டிவி கேட்க தான் போகிறதா இருந்துச்சு. கடைசி 3 ஓட்டு இல்லைன்னுட்டாங்க. ஒரு ஓட்டு ஸ்ட்ராங்காக விழுந்துச்சு, எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான வந்து என்னுடைய ஐடியாலஜி தமிழ் தேசியம், அது நாம் தமிழ் கட்சியில் வாக்களித்தேன். இன்னொருத்தர் ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இவங்களுக்கு போட்டு அவங்க போட்டு நம்ம சொல்ல முடியாது. அவங்க தனிப்பட்ட சுதந்திரம், அவங்களுடைய எண்ணம். அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறத நான் மகிழ்ச்சியான நாளாக தமிழருடைய திருநாள் அது. எது சீமான் வெற்றி பெற்று சட்டசபையில் தமிழ்நாடு வந்து சட்டசபையில் கால் வைக்கிற அன்றைய தினம் வந்து தமிழர் திருநாள். நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, தமிழர் திருநாள் சொல்லிட்டு, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் என்னைக்கு வந்து சட்டசபையில் கால் வைக்கிற அன்றைக்கி தான் தமிழ்நாடு உண்மையான திருநாள். ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.